நன்றி அன்பே. கோமாளி விசி அத்தான் தெரியுமா? என்னது? இங்க ஒரு சாமியார் வந்துகிட்டு என்ன சொன்னாரு? நம்மள ஒண்ணுமே செய்ய விட மாட்டேங்குது. அதுதானே செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம. அது இல்ல, தொடக்கூடாதான். அச்சச்சோ, சாமி கண்ணை குத்திருமே. கண்ணுலயும் குத்தல, எதிரையும் குத்தல. கேட்டுக்கிட்டு அதுக்கு நான் பதில் சொல்லலைன்னா நான் உன்னை தொடக்கூடாதான். அச்சச்சோ, எப்படியாச்சும் அந்த பதில சொல்லிருங்க மாமா. நானும் முயற்சி பண்ணேன். மாயமுண்டாட்டியோட மாமியாரோட குழந்தையா புரிச்சுன்னா என்னது மக பொண்டாட்டி மாமியார் நாத்தனாவ? என்னன்னு தெரியல. இது என்ன கணக்கு? அது ஒன்றும் புரியல. சும்மா இருக்கறனா சாமியார் வந்தாருன்னா அந்த பிள்ளை தொட முட்டாம கொஞ்ச நேரம் உட்கார்றா பேசாம இருக்கறனா. என்ன அது மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் என்ன வரும்? ஆள போடுறதோட இரு, நீ இம்சிக்காத. சாமியார் வந்துட்டா பேச. மாமா நீங்க சொல்லுங்க மாமா. டேய் கர்ணா, ஆண்டவரே நீங்க இப்ப வந்து ஆண்டவரா? மகே முண்டாடி மாமியா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிகேடனா மாமா. அட இருங்கப்பா, என்ன பண்றாரு சாமி? சாமிக்காக புது பாட்டு ரெடி பண்ணிருக்காங்க. ஆமா, சங்கரா சுவாமி இடது கையினால் எழுதிய பாடல் இப்பொழுது வரவேற்கப்படுகிறார் நாரசுவாமி. சொல்றியா சாமி, சொல்றியா? இப்படியே உசுப்பேத்து உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்க. சொல்றியா சாமி, சொல்றியா? இதை பார்த்துட்டு டீ குடிக்க எப்படி மனசு? ஐயா சாமி, நாரதன் சாமி, என்கிட்ட வாங்கி ஐயா சாமி, நாரதன் சாமி, என்கிட்ட வாங்கி செஞ்சு போடி. காலையில் பேப்பரில் வரப்போகுது, நாரதர் கற்பழிக்கப்பட்டார், இளம் பெண் கைது. அவரும் வேறு சைஸாக வேணாங்கிற மாதிரி நைவு கொடுத்து பார்க்குறாரு. வேறு அவர் தெரியாதியா தட்டி விடுற மாதிரி கையை பிடிச்சி அமுத்தி பார்க்குறாப்புல. அப்படியே சைஸாக உள்ளே கொண்டு போயிருங்க. வீடியோ எப்படி இருக்கு பார்ட்டி? அடப்பு தடப்பா இருக்கா? என்னை ஆடி பாடி வரவேற்ற நீங்கள் நீண்ட கால வாழ வேண்டும். எனது வாழ்த்துக்கனமே உரித்தாக. கோழி மாதிரி சாமி பயத்துல. சாமி என்ன சாமி நடந்துச்சு? நாடக கலைஞர் என்ன பண்ற? இசைக்கலைஞர் கவனிக்கணுமியா? கவனிச்சவன் நீ என்ன உட்காந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்குற? நீங்க மறைச்சிட்டீங்க சாமி, தெரியல சாமி. கரைச்சிட்டீங்க பாருடா என்ன பண்றோம்னு. சரி, என்னை ஆடிப்பாடி வரவேற்ற நீங்கள் நீண்ட கால வாழ வேண்டும் எனது வாழ்த்துக்கனமே உரித்தாக. சாமி கண்ணை கட்டிட்டு தெரியல. அப்பா உனக்கு என்னைக்கு நான் கண்ணு என்ன நடந்துச்சா? நீ பேசாம எப்பா நாடக கலைஞர் என்ன பண்ற? இசைக்கலைஞர் பாவனியா மணியா? ஐயா வேலை போறியா? 2 டைம்ஸ் ஆச்சு வேலை பார்த்து தான் டயர்டா இருக்கேன். கண்டிக்கிறதுக்கு வேலை கண்டிக்கிறீங்க. ஒரு இசைக்கலைஞர் கவனிக்கல என்ன அர்த்தம்? என்னை ஆடிப்பாடி வரவேற்ற நீங்கள் நீண்ட கால வாழ வேண்டும் என வாழ்த்துக்கள் உரித்தாக. மாமா எந்திரிக்கிறீங்களா? தட்டி எழுப்பவா? என்னப்பா ஐயா நடந்துச்சா? ஏப்பா நாடக கலைஞர் என்ன பண்றாரு? இசைக்கலை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. நிக்க முடியல, கரண்ட கால் இழுத்துருச்சு. மாமா நீங்க நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னை ஆடிப்பாடி வரவேற்ற நீங்கள் நீண்ட காலம் கவனிக்க முடியும். பாடி எப்ப எடுக்கிறது? அந்த புள்ள பாடி போடுறது இல்ல. ஐயோ எனக்கு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு. ஏய் என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க? 8 மாதம் ஆச்சுன்னு இல்லை அது அவங்க கேட்குறாங்க, நீங்களும் ஓயாம இப்படி சொல்லலாம். சரி இருக்கட்டும், நான் எனக்காக ஒரு தடவை சொல்லிக்கிறேன். சரி, என்னை ஆடிப்பாடி வர நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். தங்கச்சி இப்ப அதை கேட்டாங்களா அவனு? ஏய் இந்த வண்டி அங்கிட்ட எடுத்து போடா. நாடகம் நடந்துகிட்டு இருக்கு, உள்ள கொண்டு வராங்க. வர இந்த வீடு தான். வாங்க வாங்க. வராத போ, 100 ரூபா தர்றேன் போட்டேன். தேடி வர்றாங்க வர பழைய ஜாமான் எடுக்கிறதுக்கு. வாங்க வாங்க, இந்த வீடு தான்.
செல்லம். குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு ஓ செல்வதங்கே மனம்தானே, இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்ப பொங்கவோ, குயிலே போ இனி நான் தானே, இனி ஒன்றாகும் அது என்றாகும், குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு ஓ செல்வதங்கே மனம்தானே. அத்தை மகன் கொண்டாட திட்டு மண் திண்டாட அத்தையன் நினைந்து சுமந்தேன், புது செண்டாடி மெத்தை சுகம் உண்டாக அத்தனையும் அள்ளி கொடுப்பேன், மன்னவன் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகைக்கும் மெத்தை விரிப்பேன், உத்தரவு போடும் நேரமே நகை பெட்டகத்தை முந்தி திறப்பேன், மௌனம் போனதென்று கீதம் பாடுவேன், பாலும் பாசையோடு வாசல் தேடுவேன், கீதம் பாடுவேன் வாசல் தேடுவேன், குயில் பாட்டு வந்தது இளமானே, அதை கேட்டு செல்வதங்கே மனம்தானே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 19. காலமெங்கு கொண்டாட வந்த இன்பம் வேவாக இன்று வரை எண்ணுகிறேன், பிள்ளை தந்த ராசாவை வெள்ளை மனம் பாராமல் தள்ளி வைத்து தள்ளி விருந்தேன், என் வயிற்றில் ஆடும் தாமரை இசைக்க காலசைக்க காத்து வளர்த்தேன், கற்பகத்து கொற்பகத்து பூவினை அற்புதங்கள் செய்யும் என்று சேர்த்து முடிப்பேன், மௌனம் போனதென்று கீதம் பாடுவேன், பாலும் பாசையோடு வாசல் தேடுவேன், கீதம் பாடுவேன் வாசல் தேடுவேன், குயில் பாட்டு வந்தது இளமானே, அதை கேட்டு செல்வதங்கே மனம்தானே. இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு நெஞ்ச பொங்கவோ, குயிலே போ இனி நான் தானே, இனி ஒன்றாகும் அது என்றாகும், குயில் பாட்டு வந்தது இளமானே, அதை கேட்டு செல்வதங்கே மனம்தானே. கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அழைத்த காரணம் அழைத்து வாருங்கள். இது எப்படி இருக்கு? வரட்ட என்ன வரட்ட எல்லா ஊர்லயும் புராணம் இதிகாசம் படிச்ச நேரத்தில் தான் போடுவாங்க. ஒரு ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் இங்க